குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு பிரபல இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் ஸ்ரீநாத் அவர்கள் வந்திருக்காரு. இருதய நோய் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ பொதுவாக செப்டம்பர் 29 வந்து வேர்ல்டு ஹார்ட் டே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இது எதனால் சொல்கிறாங்க டாக்டர்? வேர்ல்ட் ஹார்ட் டே வந்து இட் இஸ் செலிப்ரேட்டட் டு கிரியேட் அவேர்னஸ் அபவுட் cardiovascular diseases and their prevention. ஓகே. அஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி cardiovascular diseaseனா ஹார்ட் சம்மந்தப்பட்டது, ஸ்ட்ரோக். ஓகே. இது ரெண்டும் தான் லீடிங் காஸ் ஆஃப் டெத் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஓகே. மோஸ்ட் ஆஃப் த டெத்ஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் தீஸ் டூ illnesses. ஸோ டு கிரியேட் அவேர்னஸ் among public and to create awareness about prevention of these diseases, this day is commemorated. ஓகே. Lot of activities are being done. நிறைய activities பண்ணுவாங்க இந்த டயத்தில் to create awareness about the diseases and all. Lot of programs like marathon, okay, health talks, and நிறைய camps அந்த மாதிரி conduct பண்ணி screening camps. ஓகே. So இது conduct பண்ணி we celebrate this day as World Heart Day. ஓகே. ஸோ ஒரு வருஷமும் ஒரு தீம் இருக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த வருஷம் என்ன தீம் டாக்டர்? எவ்ரி இயர் இந்த பர்டிகுலர் டேக்கு மட்டும் ஒரு தீம் வச்சுப்பாங்க. அந்த இயர் ஃபுல்லாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹெல்த்தி என்விரான்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ ஹவு டு வி கிரியேட் ஹார்ட் ஹெல்த்தி என்விரான்மெண்ட்ஸ், தட் இஸ் த தீம் ஆஃப் திஸ் இயர்ஸ் வேர்ல்ட் ஹார்ட் டே. ஓகே. ஸோ ஹார்ட் ஹெல்த்தி என்விரான்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, தெர் மஸ்ட் பி அ கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் ஃபார் அ ஹெல்த்தி ஹார்ட். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ ஒரு இண்டிவிஜுவல், நீங்களோ நானோ தனித்தனியாக இந்த என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதனால் ஹவு டு வி கோ அபவுட் இட் பை பப்ளிக் அவேர்னஸ். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ பப்ளிக் அவேர்னஸ்னால் என்ன, ஹெல்த்தி ஹார்ட் ஹெல்த்தி என்விரான்மெண்ட்னா என்ன, ஸ்மோக் ஃப்ரீ ஜோன், ஓகே, பொல்யூஷன் கம்மியாக, ஸ்ட்ரெஸ் கம்மியாக. ஸோ இதெல்லாம் வந்து ஹவு டு வி கிரியேட்டட் அப்படிங்கிறத எஜுகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் தீமை கொண்டு வந்திருக்காங்க இந்த வருஷம். ஓகே. பொதுவாக இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், அதாவது இருதய நோய்கள் எதனால் வருது டாக்டர்? என்ன முக்கியமான காரணம்னு சொல்லலாம்? மல்டிபிள் ரீசன்ஸுங்க, நிறைய காரணங்கள் இருக்குது. கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்னு ஒரு சிங்கிள் ரீசன் சொல்ல முடியாது. இட்ஸ் ஆல்வேஸ் மல்டிஃபேக்டோரியல். ஓகே. ப்ரிடாமினன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், நம்ம கண்ட்ரி பொறுத்தவரையும், பிகாஸ் வி ஆர் த கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். கம்ப்ளைண்ட். ஓகே. ஸோ சுகர் நிறையா இருந்தால் ப்ராப்ளம் இருக்கும். பிளட் ப்ரெஷர், ஸ்மோக்கிங், ஓகே, ஆல்கஹால் அப்யூஸ் பண்ணுறது, நிறைய ஆல்கஹால் கன்சம்ஷன், அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இல்லாமல் ஈட்டிங் ஹேபிட்ஸ், நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஆயிலி ஃபேட்டி ஃபுட் சாப்பிட்றது, லேக் ஆஃப் எக்ஸசைஸ். These are all the major risk factors for a cardiovascular problem. ஓகே, ஃபைன். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? புத்தூர்லேருந்து புவனேஸ்வரி பேசுகிறேங்க. ஓகே, டாக்டர் இருக்காங்கம்மா, உங்களோட சந்தேகத்தை கேளுங்கம்மா. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கள். என் பொண்ணுக்கு கேட்கணும் சார். சொல்லுங்கள். என் பொண்ணோட ஏஜ் வந்து 26 ஆகுது. சொல்லுங்கள். அவளுக்கு வந்து ஏஎம்எல் பிஎம்எல் ப்ரொலாப்ஸ் போட்டிருக்கு. சரிங்க. சிவியர் எம்ஆர் 3/4 போட்டிருக்கு. ஓகே. அது வந்து அவளுக்கு இப்போ மேரேஜ் பண்ணலாமா, இல்லை டெலிவரியில் ப்ராப்ளம் ஏதாவது வருமா வராதா? கிட்டத்தட்ட ஒரு 10-12 இயர்ஸாக இருக்குது அது. இப்போ சிவியர் மைட்ரல் ரீகர்ஜிடேஷன் சொல்கிறீங்கம்மா இல்லையா? இந்த வால்வ் லீக்கிங் வந்து சிவியர்னு சொல்கிறீங்க எக்கோ ரிப்போர்ட் படி. அவங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா? இப்போ நடந்தா, வேலை செஞ்சாதான் மூச்சு வாங்குது சொல்கிறாங்களா? நார்மலாக இருக்காங்களா? ஹார்ட்டுடைய டைமென்ஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்றத பார்க்கணுமா? ஹார்ட்டுடைய சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்களுக்கு ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் ப்ரெக்னன்சி, மேரேஜ், டெலிவரி எல்லாமே பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் இந்த வால்வ் லீக்கிங் ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணுறது நல்லதுமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திருப்பூர்லேருந்து தாரணி பேசுகிறேன் சார். ஓகே, டாக்டர் இருக்காங்க, பேசுங்கம்மா. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், எங்கள் அப்பாவுக்கு ஒரு 2 months முன்னாடி வந்து ஏஞ்சியோபிளாஸ்டி வந்து பண்ணினாங்க. சொல்லுங்க. பலூன் டெஸ்டிங் மூலமா. அதுக்கு முன்னாடி வந்து பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாருங்க. சரிங்க. இப்போ வந்து இந்த ஏஞ்சியோபிளாஸ்டி பண்ணதுக்கப்புறம் அது மறுபடியும் சாப்பிடலாங்களா, இல்லை டிஸ்கன்டினியூ பண்ணிடலாங்களா? பி காம்ப்ளெக்ஸ் எப்போ வேணால் எடுத்துக்கலாமா, ஒன்றும் தப்பு இல்லை அதனால. சரிங்க. இப்போ இன்னொன்று வந்து அந்த அடைப்பு மறுபடியும் வர்றதுக்கு ஏதாச்சும் சான்ஸ் இருக்குங்களா? மற்ற ரத்த குழாய்கள்லாம் நல்லா இருக்கா? ஒரு ரத்த குழாயில் தான் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்காங்களா? ஆமாங்க, ஒரு இதில் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு இதில் சின்னதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மருந்து மாத்திரை கரெக்டாக சாப்பிட்டுக்கிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் தியரட்டிக்கலி வரலாம். ஒரு 4% வாய்ப்புகள் இருக்குது திரும்ப வரத்துக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
கார்த்திகா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறோம். ஓகே, டாக்டருக்காக உங்களோட சந்தேகத்தை கேளுங்கம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. மைட்ரல் ப்ரொலாப்ஸ்னா என்ன சார்? அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது பயப்படக்கூடிய பிரச்சனையா? மைட்ரல் வால்வ் ப்ரொலாப்ஸ்ன்றதே ஒரு ரேர் டிசீஸ்மா. மைட்ரல் வால்வ் ப்ரொலாப்ஸ்னா, மைட்ரல் வால்வ்ன்றது நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கிற ஒரு வால்வ். லெஃப்ட் ஏட்ரியத்தையும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலையும் பிரிக்கக்கூடிய ஒரு வால்வ் அது. ஓகே, இந்த பிறவிலிருந்தே ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் நீட்டமாக இருக்கும், வால்வோட லென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, ஹார்ட்டுடைய ப்ரெஷர்னால இட் பக்கிள்ஸ். இந்த பக்கிள் ஆகிறதுனால தான் அந்த ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த பக்கிள் ஆகும்போது வால்வு வந்து சரியாக இணையணும். அப்போ தான் வந்து ஒன் வே பிளட் ஃப்ளோ இருக்கும். ஸோ அந்த வால்வ் சரியாக இணையலைன்னா வால்வ் லீக்கிங் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு வந்து டெஃபினட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இஃப் அட் ஆல் அது ரொம்ப சிவியராக இருந்தால் தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே பண்ணணும் அதுக்கு. பட் ஜென்ரலாக மைட்ரல் வால்வ் ப்ரொலாப்ஸே ஒரு ரேர் டிசீஸ் தான். இந்த ரேர் டிசீஸ்லேயே சர்ஜரி தேவைப்படக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப 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 மினிமல் தான். ஸோ அதனால் கவலைப்படக்கூடியது ஒன்றும் இல்லை. பட் ஃபாலோ அப் மட்டும் கண்டிப்பாக பண்ணணும் அந்த பேஷண்ட்ஸ். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? நான் செங்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். உங்கள் பேருமா? என்னோட பேர் மகேஸ்வரி. ஓகே, டாக்டருக்காக பேசுங்கம்மா. ஆ வணக்கம் மகேஸ்வரி, சொல்லுங்கள். சார், எனக்கு வந்து ஏதாவது உணர்ச்சி வசம் படும்போதோ, ஒரு ஸ்டெப் ஏறும்போதோ, தண்ணி கூட தூக்கும் போதோ, அப்படி தூங்கும்போது ஹார்ட் பீட் ஓவரா இருக்கு சார். ஓகே, அதனால எதுவும் நான் இசிஜி எடுத்து பார்த்தேன், ஹார்ட் பீட் ஓவரா இருக்குன்னு சொல்லி தைராய்டு பார்க்க சொன்னாங்க. ஓகே, தைராய்டுல ஒரு பிரச்சனையும் இல்லைங்காங்க. ஆனா ஏதாவது ஒண்ணு எதிர்பார்க்கும் போதோ, ஒரு பதட்டப்படும் போதோ எனக்கு வந்து ஹார்ட் பீட் ஓவரா அடிக்கிறது எனக்கே தெரியுது. பதட்டப்படும் போது எல்லாருக்குமே வந்து இருதய துடிப்பு கொஞ்சம் அதிகமாகுமா? அந்த மாதிரி அதிகமாகிற டயத்தில் உங்களுக்கு தலை சுத்தல் மயக்கம் ஏதாவது இருக்கா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது சார். கொஞ்ச நேரம் இருக்கும், அப்படி சில நேரம் அப்படி இந்த கையா நடுங்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்ததுன்னா ஒரு ஹோல்டர் டெஸ்ட் ஒன்று பண்ணி பாருங்கம்மா. 24 மணி நேரம் இசிஜி அதை பண்ணி பாருங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், இப்போ ஏஞ்சியோபிளாஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏஞ்சியோபிளாஸ்டி அப்படிங்கிறது வந்து இருதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் பிளாக் இருந்ததுன்னா அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு பலூன் மூலமாக பண்ணலாம். பலூன் மூலமாக அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பிளாக் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வலை மாதிரி ஒன்று பொருத்திடுவோம். இட்ஸ் கால்ட் ஸ்டென்ட். ஓகே, ஸோ அந்த ஸ்டென்ட்டை அதுக்குள்ளே பொருத்திடுவோம். இதுதான் ஆஞ்சியோபிளாஸ்டி. ஓகே. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பலூன் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஸ்டென்ட் வந்து அட்வான்ஸ்மெண்ட் அவ்வளோவா இல்லை. ஓகே. இப்போ வந்து கரண்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டென்ட்ஸ் எல்லாம் நல்லபடியான வெரி குட் ஸ்டென்ட்ஸ் ஆர் அவைலபிள் which literally prevents the problem from coming back again. ஓகே. ஸோ அதனால் ஒன் ஸ்டென்டட் அப்படின்னா லைஃப் லாங் ஜென்ரலாக இருக்கும். ஓகே. ஒரு இந்த ஸ்டென்ட்ஸுக்கே உரிய ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. பட் அதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி. ஏன்னா கரண்ட் ஜென்ரேஷன் ஸ்டென்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா. ஓகே. ஆஞ்சியோபிளாஸ்டி இஸ் an approved and a very good method of treatment for இந்த பிளாக்ஸ்க்கு. ஓகே. அப்போ இல்லை, பொதுவாக வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்க்கு வந்து ஏதாவது ஏஜ் க்ரைட்டீரியா இருக்கா? இந்த வயசுக்கு மேலே தான் வரணும் அப்படியே தான் ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி கிடையாது. பிகாஸ் வி ஆர் சீயிங் லாட் ஆஃப் யங் பேஷண்ட்ஸ் ஆல்சோ கெட்டிங் இன்டு கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ். அதாவது லெஸ் தென் 30 இயர்ஸில் ஹார்ட் அட்டாக் வர்றது, ஸ்ட்ரோக் வர்றதெல்லாம் இப்போ கொஞ்சம் காமனாக இருக்குது. ஓகே. இட்ஸ் ப்ராப்ளி பிகாஸ் ஆஃப் யுவர் லைஃப் ஸ்டைலு, ஜெனட்டிக் மேக்கப். இந்தியன்ஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஷியன் இந்தியன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வி ஆர் ஆல் ப்ரோன் ஃபார் ஹார்ட் டிசீசஸ். ஓகே. ஸோ அந்த ஜெனட்டிக் மேக்கப்னால யங்கர் ஏஜ் குரூப்பில் ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. அண்ட் ப்ளஸ் த லைஃப் ஸ்டைல் விச் வி ஃபாலோ, ஸோ அதுவும் நாட் வெரி ஹெல்தி. ஓகே. அதனால தான் நிறைய யங்கர் ஏஜ் இப்போ நம்மளுடைய ஃபாதர்ஸ் ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் 50+ தான் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வரும். பட் நவ் இட் இஸ் நாட் எனி ஏஜ், நோ ஏஜ் இஸ் இம்யூன் அப்படி தான் சொல்லுவோம் நாங்கள். ஓகே. ஸோ 30 வயசுலேருந்து 25 வயசுலேருந்து 75-80 வயசு வரையும் கூட ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். ரத்த குழாய்கள் கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ் சொல்கிறேன். ஓகே. அதை விட சைல்ட்ஹுட்டில் வரதெல்லாமே தட்ஸ் டிஃப்ரெண்ட் என்டைட்டி. கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ்னு சொல்லுவோம், பிறவிலிருந்தே இருக்கிற ப்ராப்ளம்ஸ். அதெல்லாம் கூட தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் என்டைட்டி. பட் இந்த ப்ரிவென்டபிள் ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் ஏஜ் கிரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா 25-75 வயசில் யாருக்கு வேணால் வரலாம். ஓகே. ஸோ பொதுவாக இந்த செஸ்ட் பெயின் அப்படின்னு இப்போ வருதுன்னா எது அது கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு எப்படி அதை கண்டுபிடிச்சி? வெரி டிஃபிகல்ட் டு மேக் அவுட். செஸ்ட் பெயின் அப்படின்னா ஒரு கிளாசிக்கல் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே. எல்லாம் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும், நம்ம டிவியில எல்லாம் பார்க்குறதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஓகே. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ப்ரெசன்டேஷன் இருக்காது. ஓகே. ஸோ கிளாசிக்கல் செஸ்ட் பெயின் ஃபார் ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடது பக்கம் வலிக்கும், வெயிட் வச்ச மாதிரி இருக்கும், சம்படி சிட்டிங் ஆன் யுவர் செஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். தோள்பட்டை வலி இருக்கும், தாடை வலிக்கும், பின்னாடி முதுகுக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். நார்மலாக இந்த மாதிரி சிம்டம்ஸ் அசோசியேட்டட் வித் ஸ்வெட்டிங்கோ இல்லைனா மூச்சோட கஷ்டமாக இருக்கும். ஸோ இது இஸ் அ கிளாசிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அன் அன்ஜைனான்னு சொல்லுவோம். ஓகே. சரிங்களா? ஸோ இதுதான் ஹார்ட் ரிலேட்டட் பெயினுக்கு பேர் வந்து அன்ஜைனான்னு சொல்லுவோம். ஓகே. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி டிபிக்கல் ப்ரெசன்டேஷன் இருக்காது. ஸோ அதனால் வாட் வி வேக் சிம்டம்ஸ் இருக்குது, உங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது பாதிக்குது இந்த சிம்டம்ஸ் அப்படின்னாலே இட்ஸ் பெட்டர் டு சீக் மெடிக்கல் ஹெல்ப்.
ஓகே ஃபைன், தேங்க்யூ டாக்டர். அடுத்த காலர் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார், என் பேர் ரூபா சார். எங்கேருந்து கால் எனக்கு பண்ணுறீங்க? குழந்தை பிறந்து, பெண் குழந்தை 7 மாசம் ஆகுது பிறந்து. சொல்லுங்க. அவ பிறந்து 21 நாள் தான் ஆவிருந்து. அவ ரொம்ப வாமிட் பண்றான்னு தான் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். ஓகே. உடனே அட்மிட் பண்ணாங்க. பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு சொன்னாங்க அவளுக்கு ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல தெரியுது, ஒரு ஸ்கேன் ஒண்ணு பண்ணி பார்ப்போம்னு சொன்னாங்க. அதனால பண்ணி பார்த்தோம். ஓகே. இப்போ ஒரு சின்ன துவாரம் ஒண்ணு தெரியுது சரி அப்படின்னு ரிப்போர்ட் பார்த்து சொன்னாங்க. நார்மல் சேம்பர்ஸ் தான், அதனால இந்த துவாரத்தினால பயம் ஒண்ணும் இல்ல. 1 வருஷத்துக்கு ஒரு சொட்டு மருந்து கொடுக்கணும். ட்ரைஃபர்னி ஒரு சொட்டு மருந்து கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே. இனி அடுத்த ஏப்ரல்ல ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த துவாரத்தினால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்னன்னு கேக்குறேன் சார். இப்போ 7 மாசம் ஆகுதுங்களாமா? ஆமா, 7 மாசம் ஆகுது. 7 பிறந்திருக்கு. குழந்தை ஆக்டிவா இருக்கா? நல்ல ஆக்டிவா இருக்கா, எந்த ப்ராப்ளமும் இல்ல, நல்லா தான் இருக்கா. ஆனாலும் மனசுக்கு ஒரு பயம் போல இருக்கு. ஒரு சில இந்த மாதிரி ஸ்மால் ஹோல்ஸ் எல்லாமே குழந்தை வளர வளர தானா க்ளோஸ் ஆயிருமா, அதனால வெயிட் பண்ணுங்க, அவசரப்பட வேண்டாம். நீங்க நார்மல் சேம்பர் டைமென்ஷன்ஸ்னு சொல்றீங்க, அதனால நத்திங் டு வரி. 5 வயசு வரையும் கூட வெயிட் பண்ணலாம். ஒரு சில இந்த ஸ்மால் ஹோல்ஸ் தே கேன் க்ளோஸ் அப் டு த ஏஜ் ஆஃப் 5 இயர்ஸ் ஆல்சோ. அது வரலையும் க்ளோஸ் ஆகலைன்னா அதுக்கப்புறமா ஏதாவது இன்டர்வென்ஷன் பண்ணி சரி பண்ணிக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் இந்த லெஃப்ட் ஷோல்டர் வந்து ஹலோ நான் ராஜபாளையத்துல இருந்து பேசுறோம். உங்க பேருமா? கவிதா. ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. குட் மார்னிங் சார். அதாவது லெஃப்ட் ஷோல்டர் வந்து எனக்கு வலிச்சிட்டே இருக்கு, கடந்த 6 மாசமா வலிக்கு. ஓகே. உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? எனக்கு வயசு வந்து 35 சார். சுகர் இருக்கா உங்களுக்கு? சுகர் பிபி எதுவும் இருக்கா? சுகர் இல்ல, லோ பிபின்னு சொன்னாங்க. ஓகே. எது தோள்பட்ட கண்டினியூஸா வலிக்குதுங்களா, விட்டு விட்டு வருதுங்களா? விட்டு விட்டு வலிக்கு சார். எப்பயாவது வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். செஸ்ட் பெயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? நெஞ்சு வலி கிடையாது இல்லையா? இல்ல, எப்பயாவது ஒரு தடவை வந்து அந்த வாயு மாதிரி அந்த மாதிரி வலிக்கும். அப்படியே நான் ஸ்ட்ரைட்டா படிச்சேன்னா மூச்சு விட வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க இசிஜி ஏதாவது எடுத்து பாத்தீங்களாமா? இசிஜி எக்ஸ்ரே படம் இன்னும் பார்க்கல. நீங்க பக்கத்துல ஒரு எம்டி டாக்டர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு ஒரு இசிஜி எடுத்து பாருங்க. வேரியேஷன் ஏதாவது இருக்கான்றதை செக் பண்ணி பாருங்க. அப்படி எதுவும் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணணும், இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிடும். இது கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? சார் கோயம்புத்தூர்லேருந்து மன்சூர் பேசுகிறேங்க. ஓகே டாக்டருக்கார், உங்களோட சந்தேகத்தை கேளுங்க சார். ஓகே சார். வணக்கம் மன்சூர், சொல்லுங்க சார். இந்த மாதிரி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணாங்க, அவங்க பிளட் செக்அப் பண்ண சொன்னாங்க. ஆனால் பிளட் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னாங்க. ஓகே. நைட்டு தூங்கும் போதெல்லாம் நெஞ்சு ஒரு பாரமாக அமுத்த மாதிரியே இருக்குது. ஓகே. என்ன வயசு ஆகுதுங்க உங்களுக்கு? 25 சார். 25. பழக்க வழக்கங்கள்லாம் க்ளீனாக இருக்கா? பரவாயில்ல சார், அழகாக இருக்குது. கொலஸ்ட்ரால் மட்டும் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமாங்க சார். சுகர் கிடையாதுல்ல? சார் லோ சுகர் இருக்குது சொன்னாங்க சார். உங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் ஹார்ட் டிசீசஸ், அப்பா அம்மா இல்லை கூட பிறந்தவங்களுக்கு? அவங்களுக்கு எதுவும் இல்லை சார். யாருக்கும் ஒன்றும் இல்லை. இசிஜி தான் எடுத்து பார்த்தீங்களா? இசிஜி எடுத்துருக்கேன் சார். நார்மலாக தான் இருக்குது சொன்னாங்களா? நார்மலாக இருக்குன்னு சொன்னாங்க. ஒருவேளை அசிடிட்டி இருந்தால் கூட அந்த மாதிரி இருக்கும் சார். இசிஜி நார்மலாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆயிலி ஃபுட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த பெயின் டிஸ்கம்ஃபர்ட் ஏதாவது அதிகமாகிற மாதிரி இருக்குன்னா இருதய டாக்டரை பாருங்கள். நீங்கள் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் சேலத்துல இருந்து பேசுறேன் சார், வெங்கடேசன். ஓகே டாக்டருக்கார், உங்களோட சந்தேகத்தை கேளுங்க சார். சார் எனக்கு ஜனவரியில சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்க. எனக்கு ஜனவரியில வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சுங்க சார். 2 ஸ்டெட் வச்சிருக்காங்க. ஓகே. இப்போ இதான் ஸ்டெட் எதுக்கும் பாதிப்பு இல்லாம இருக்குமா சார்? அதுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி கொண்டு போகணும்? நீங்கள் உங்கள் டாக்டர் கொடுத்துருக்கிற மருந்துகளை விடாமல் எடுத்துக்கோங்க. சரிங்க சார். உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் அதெல்லாம் இருந்தால் நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக பண்ணுங்கள், விடாமல் செக்கப்புக்கு போங்க. ஒன்ஸ் இன் 6 months இருதய டாக்டரை பார்த்து செக்கப் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்மளோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸை கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம்னா இந்த ஸ்டென்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிருதுங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் டாக்டர், நான் சென்னையில இருந்து பேசுறேன். உங்க பேர் சார்? ராமமூர்த்தி. ஹலோ. ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு மிட்ரல் வார் புலாப்ஸ் இருக்கு. 67 வயசு எனக்கு ஆகுது. ஓகே. சிவியர் முதல்ல ஒரு 10 இயர்ஸா நான் மெடிசன் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஃபேமிலி பிசிஷியன் கார்டியாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணி மெடிசன் தான் சாப்பிட்டு இருக்கேன். எவ்ரி 6 months எக்கோ எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. ஆனா ஒரு இதுல ஆஃபர்ல வந்து நான் எக்கோ எடுத்தப்போ வந்து உங்களுடைய திக்னஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, இமிடியேட்டா ஆப்ரேட் பண்ணணும். பட்
நான் இப்போ நார்மலாக தான் இருக்கேன். வெளியே மட்டும் அலைஞ்சிட்டு வந்தால் கொஞ்சம் இழைக்கிறது, காதில் சவுண்ட் கேட்குது டாக்டர். ஓகே. அதை காமிச்சு ஃபேமிலி பிசிஷியன்ட்ட சொன்னேன், உங்களுடைய கையில் தான் இருக்குது, நீங்கள் ஆப்ரேட் பண்ணால் பண்ணுங்க, இல்லாட்டினா இப்படியே ஒப்பேத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஆப்ரேட் பண்ண பயமாக இருக்குது டாக்டர். அவர் கொடுக்குற மருந்து மாத்திரை நீங்கள் சாப்பிட்றதா உங்களோட கையில் தான் இருக்குது அப்படிங்கிறாரு. இந்த டயத்தில் நான் என்ன பண்ணணும் டாக்டர்? இல்லை, மைட்ரல் வால்வ் ரீகர்ஜிடேஷன் வந்து சிவியராக இருக்குன்னு சொல்கிறாங்களா இப்போ? ஆமாம் டாக்டர். சிவியராக இருக்குது, உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா சர்ஜரி பண்ணிக்கிறது நல்லது. பட் இப்போ கரண்ட் இது ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட்டை விட ரிப்பேர் பண்ணுறது பெட்டர். ஓகே டாக்டர். ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஓபன் பண்ண அப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு சார். இல்லை, இன் குட் சென்டர்ஸ் வந்து மைட்ரல் வால்வ் ரிப்பேர் டெஃபினெட்லி இஸ் த ரெக்கமெண்டட் ப்ரொசீஜருங்க. ரீப்ளேஸ் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. எங்களுடைய சென்டரில் வி டூ குவைட் அ பிட் ஆஃப் மைட்ரல் வால்வ் ரிப்பேர்ஸு. உங்களுக்கு உங்களுடைய பழைய ரிப்போர்ட்ஸ் இருந்ததுன்னா வந்து பாருங்க. வாட் பெஸ்ட் இஸ் பாசிபிள் வி வில் டூ இட் ஃபார் யூ. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் வந்து மைசூர்ல இருந்து பேசுறேன், கோபால்னு சொல்லிட்டு. ஓகே டாக்டர் இருக்காரு, உங்களோட சந்தேகத்தை கேளுங்க சார். வணக்கம் மிஸ்டர் கோபால், சொல்லுங்க. வந்து ஐ எம் 81 years old சார். ஓகே. இது பிளாக்ஸ் இருக்கு. ஓகே. அதுக்காக வந்து they are giving me medication. ஓகே. அந்த மெடிகேஷன்ல ஒன்று சோடோட்ரேட் அண்ட் மோனோட்ரேட்னு கொடுக்குறாங்க. சொல்லுங்க. அது கொடுத்தது அப்படின்னு சொன்னதுன்னா பிளட் ப்ரெஷர் கோஸ் டவுன். ஓகே. சிஸ்டாலிக் 80க்கு போயிடுறது, டயஸ்டாலிக் 52க்கு போயிடுறது. ஓகே. இது அதுக்கப்புறம் ஸ்லோலி இட் ஜஸ்ட் கம்ஸ் அப். மோனோட்ரேட் எவ்வளவு டோஸ் போடுறீங்க சார் நீங்க? 10 milligrams twice a day. நீங்க உங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி அந்த மெடிசன் டோஸை வந்து கம்மி பண்ண முடியுமா அப்படிங்கறத கேளுங்க. நீங்க ரெடியூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா குறைச்சா அந்த பிரஷர் டிராப்பை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் நீங்க. அதனால ஒன்றும் இது அட்வர்ஸ் எஃபெக்ட் ஒன்றும் கிடையாது. இல்லை, ரொம்ப ப்ரெஷர் குறையவும் கூடாது சார். பர்டிகுலர்லி வென் யூ ஹேவ் பிளாக்ஸ் ரொம்ப ப்ரெஷர் குறையக்கூடாது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ சார், வணக்கம் சார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டிலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேர் சார்? என் பேர் ஸ்ரீனிவாசன் சார். ஓகே, டாக்டர் இருக்கார், பேசுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நமஸ்காரம் சார். சார் எனக்கு வந்து பிபி சுகர் இருக்கு சார். நான் 6 months ஒரு தடவை மெடிக்கல் செக்அப் பண்ணுவேன் சார். ஓகே. அது போன வந்து செக்அப் போனோம் சார். செக்அப் போன இடத்துல பிபி நார்மலாக இருந்து சுகர் நார்மலாக இருந்ததுங்க. எக்கோ எடுத்து பார்த்ததுல ஹார்ட்ல வந்து லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் வீக்கமாக இருக்குது அப்படின்னாங்க சார். ஓகே. இப்போ அது என்ன சார், எதனால சார் இருக்கும்? எனக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்கு? ப்ரெஷர் எத்தனை வருஷமா இருக்கு உங்களுக்கு? ப்ரெஷர் 7 வருஷமா இருக்கு. 7 வருஷமா. பிபி கொஞ்ச நாளா இருந்ததுனால அன்கண்ட்ரோல்டா இருந்தனா அந்த மசில் திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதனால தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹார்ட்டோடைய மசில் திக்னஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பட் சுகரும் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட் ஒன்று பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் இன்டியூஸ்டாக ஏதாவது வேரியேஷன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம் சார். சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? சார், சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். தலைவாசல் கிராமத்துல இருந்து பேசுறேன் சார். உங்க பேர் சார்? சார் ரமேஷன் சார் என் பேரு. ஓகே, டாக்டர் இருக்கார், உங்களோட சந்தேகத்தை கேளுங்க சார். சார் டாக்டர் சார் வணக்கம் சார். வணக்கம் ரமேஷ், சொல்லுங்க. சார் இப்போ எனக்கு ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் சார். ஓகே. இப்போ ஹார்ட்ல நைட்ல வந்து படுத்தா மட்டும் ஹார்ட்ல வந்து அதாவது ஹார்ட்னா சைட்ல வலிக்குதா இல்லை ஹார்ட்ல வலிக்குதான்னு தெரியலைங்க சார். ஓகே. ஆனா படுத்தா மட்டும் பாரமா இருக்குங்க. எல்லாமே பண்ணோம். நெஞ்சு வலிக்கும். அதாவது நெஞ்சு வலிக்குதா இல்ல சைட்ல வலிக்குதான்னு தெரியல. அதாவது பெயின் எப்படின்னா ட்ரைக்ளிசரைட் கொலஸ்ட்ரால் வந்து ஜாஸ்தியா இருந்ததுங்க சார். சரிங்க. என்ன வயசு ஆகுதுங்க உங்களுக்கு இப்போ? 35 சார். சுகர் பிபி எதுவும் கிடையாது இல்லையா? சுகர் கிடையாதுங்க சார். பிபி வந்து நார்மலா 130 140 இந்த மாதிரி. மெடிசன் சாப்பிட்றீங்களா ப்ரெஷருக்கு? ப்ரெஷருக்கு எதுவும் சாப்பிடலைங்க. எதுவும் சாப்பிடல. நீங்கள் வந்து ஒரு எக்கோ ட்ரெட்மில் மட்டும் பண்ணிக்கோங்க சார். இசிஜி எக்கோ ட்ரெட்மில் மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்கள் லோக்கல் ஃபிசிஷியனை கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஹெவினஸ் வந்து குட் பி ரிலேட்டட் டு ஹார்ட் ப்ராப்ளம் ஆல்சோ. பட் ரூல் அவுட் பண்ணிக்கிறது நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். டாக்டர் தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இப்போ நம்ம பேசின வரைக்கும் வச்சு பார்க்கும்போது லைஃப் ஸ்டைல் ஹேஸ் அ மேஜர் ரோல் டு பிளே இல்லையா கார்டியோ பேஷண்ட்ஸ்க்கு? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்?
ஒன்ஸ் யூ ஹவ் ஹேட் அ ஹார்ட் ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ ஹவு டு யூ சேஞ்ச் யர் லைஃப் ஸ்டைல், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் எவர் ஹேபிட்ஸ் யூ ஹேட் பிஃபோர் கண்டிப்பாக விட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே. ஏன்னா ஒன்ஸ் அ ஹார்ட் அட்டாக், இட் இஸ் ஆல்வேஸ் அ ஹார்ட் அட்டாக், இட்ஸ் கோன் டு லிவ் வித் யூ. ஓகே. ஸ்மோக்கிங் கண்டிப்பாக விடணும். ஓகே. Whether you have a heart problem, you don't have a heart problem, better to avoid smoking completely. ஓகே. So particularly who has had a heart problem, who has undergone a procedure, surgeryோ இல்லை angioplasty பண்ணியிருக்காங்க அப்படின்னா once and for all smoking-ஐ quit பண்ணுறது தான் நல்லது. ஓகே. Because all the smoke related issues can interact with the stents, திரும்ப bypass பண்ணதில் graftsல block வரலாம். There are all possibilities. So smoking கண்டிப்பாக விடணும். That's the first and foremost important thing. ரெண்டாவது ரிஸ்க் ஃபேக்டர் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ சுகர் இருந்ததுன்னா அதை நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கணும். HbA1c அப்படின்னு சொல்லுவோம், ஒரு பேராமீட்டர் இருக்குது HbA1cன்றது. அதாவது ஒரு லாஸ்ட் 3 months வந்து சுகர் கண்ட்ரோலில் இருந்ததா இல்லையா அப்படிங்கிறதுக்கு பிளட்டில் செக் பண்ணி பார்த்தா ஒரு பேராமீட்டர் அது. ஓகே. ஸோ ஆவரேஜ் குளுக்கோஸ் ஓவர் த பாஸ்ட் 3 months அப்படின்னு சொல்லுவோம் HbA1c. அந்த HbA1c அப்படிங்கிறது ஒரு டார்கெட் அது. ஸோ யூ ஹாவ் டு கீப் த HbA1c லெவல்ஸ் பிலோ 7. ஓகே. ஓகே. 6.5 இஸ் த ரெக்கமெண்டேஷன், பட் 6.5 ரியலிஸ்டிக் டார்கெட் மாதிரி இல்லை இப்போ. ஸோ அதனால் அட்லீஸ்ட் 7 கீழே வச்சுருந்தோம்னா இந்த சான்சஸ் ஆஃப் தீஸ் வாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ் பிகம்ஸ் லெஸ். ஓகே. ஸோ அதனால் அந்த டார்கெட்டிங் HbA1c less than 7 in diabetic population, that's very important. Okay. Third one will be மற்ற ட்ரெடிஷ்னல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் லைக் ஹைப்பர்டென்ஷன், ஹை கொலஸ்ட்ரால் லெவல், இது எல்லாத்தையும் கூட கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஓகே. ஸோ இது வந்து ரிஸ்க் ஃபேக்டர் மாடிஃபிகேஷன். The next one will be diet. Diet is very, very important, particularly when you have had a stent and when you have had a bypass. You need to be conscious about your diet. So oily food avoid பண்ணணும் கான்ஷியஸாக, சால்ட் ரெஸ்ட்ரிக்டட் டயட் இருக்கணும். சுகர் இருந்த டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னா யூ ஹேவ் டு அவாய்ட் கார்போஹைட்ரேட் ரிச் டயட், அதை விடணும். மோர் ப்ரோட்டீன்ஸ், மோர் ஃபைபர் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ அதை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கம்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஹார்ட் பேஷண்ட். கிரேடட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட் இப்போ ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு மறுபடியும் ஜாகிங் போகிறன்ட்டெல்லாம் கிளம்பக்கூடாது. ஸோ தெர் ஆர் சர்டன் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் and this exercise itself will be prescribed by your doctor, treating doctor சொல்லுவாங்க. ஓகே. when to resume your normal activities, எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணலாம், அதெல்லாமே வந்து according to your physician's advice you should follow. ஓகே. It's important. ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சார் நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து உமா மகேஸ்வரி பேசுகிறேங்க சார். ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேளுங்கம்மா. சார் எனக்கு 30 years ஆகுதுங்க சார். சொல்லுங்கம்மா. சார் எனக்கு ஒரு 5 yearsக்கு முன்னாடி வந்துட்டு ஹார்ட் வந்து கண்டினியூஸாக அடிக்காம ஒரு பீட் வந்து விட்டு அடிக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லியிருந்தாருங்க சார். ஓகே. அதனால நான் வந்துட்டு 24 hours ECG எடுக்க சொல்லியிருந்தாங்க சார். நாங்கள் போய் ECG எடுத்தோம், அதில் வந்து நார்மல்னு வந்துருச்சுங்க சார். சரிங்க. இருந்தாலும் இப்போ வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்து அந்த ஷோல்டர் வலிச்சுக்கிட்டே இருக்கு. எப்பயாச்சும் ஒரு டைம் வந்து ஹார்ட் வந்து அப்படியே இழுத்து பிடிச்ச மாதிரியே இருக்குங்க சார். ஓகே. இந்த ஹோல்டர் டெஸ்ட் எல்லாம் எப்போமா பண்ணீங்க? இந்த 24 மணி நேரம் ECG எப்போ பண்ணீங்க? 5 years ஆகுதுங்க சார். 5 years ஆகுதுங்களா? இப்போ ரீசெண்டாக ஏதாவது ECG ஏதாவது எடுத்து பார்த்தீங்களா? இல்லைங்க சார், எதுவும் எடுத்து பார்க்கலாங்க சார். ஒரு ECG மட்டும் ஒன்று எடுத்து பாருங்கள். எடுத்து உங்கள் லோக்கல் டாக்டர், ஏற்கனவே பார்த்த MD டாக்டரை பாருங்கள். வேரியேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் திருவண்ணாமலை. ஓகே, டாக்டர் இருக்காரு, பேசுங்க சார். ஓகே கூட சொல்லுங்க சார். எனக்கு லாஸ்ட் இயர்ல வந்து ஆரோக்கியம் பண்ணுவேன். சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டு 2 இடத்துல அடைப்பது சொல்லி ஆஞ்சியோ பிளாக் பண்ணாங்க. ஓகே. அது பண்ண பிறகு வந்து 1 year கழிச்சு வந்து அடிக்கடி பிபி லோ ஆகுது. ஓகே. மருந்தெல்லாம் ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சார் மெடிசன்லாம் ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஆமா சார், எடுத்துக்கிறேன். ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. பிபி குறைஞ்சி போயிருதா? ஆமா சார், ரொம்ப 40, 56, 60. இல்லை, அவ்வளோ போகக்கூடாதுங்களே. உங்கள் டாக்டரை உடனே கன்சல்ட் பண்ணுங்கள். நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு எக்கோ டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்க்கணும். திரும்ப ECG ஏதாவது எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். ஓகே. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஓகே, காலர் கட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர், இப்போ கார்டியோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எப்படி ரெகுலராக ஃபாலோ அப் வச்சுக்கணும்? ஒரு தடவை ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் எப்படி ஃபாலோ அப் வச்சுக்கணும் டாக்டர்? சப்போஸ் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டை எப்படின்னு எடுத்து டேக் இட் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். ஓகே. ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு பிளாக் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, ஆஞ்சியோகிராம் பண்ணி ஒரு பிளாக் ஐடென்டிஃபை பண்ணி யூ ஹவ் ஸ்டென்டட் த பேஷண்ட், ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டீங்க அந்த பேஷண்ட். ஓகே. ஸோ ஹவு டு தே கம் ஃபார் ஃபாலோ அப்? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெதர் தே நீட் ரெகுலர் ஃபாலோ அப்? எஸ்.
ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதான், கண்டிப்பாக ரெகுலர் ஃபாலோ அப் அவசியம். ஓகே. ரெண்டாவது, மெடிகேஷன்ஸ் வில் பி லைஃப் லாங். ஓகே. நம்பர் ஆஃப் மெடிசன்ஸ் ஓவர் a பீரியட் ஆஃப் டைம் இட் வில் கம் டவுன். ஆரம்பத்தில் 3-4 மெடிசன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறமா குறைச்சி அது 1-2 மெடிசன் லைஃப் லாங் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஸ்டென்டிங் அப்படிங்கிறதே ஒரு ஃபாரின் மெட்டீரியலை வந்து நம்ம ரத்த குழாய்க்குள்ளே வைக்கிறோம். அதுக்குள்ளே பிளாக் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில பிளட் தின்னிங் டேப்லெட்ஸ் அதெல்லாமே ரெகுலராக எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே. ஸோ அது ப்ரிஸ்கிரைப்டு டோஸிங்கில் எடுத்தோம்னா அதுக்குரிய சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ அது கரெக்டாக எடுத்துக்கணும். ரெண்டாவது. மூணாவது வந்து பீரியாடிக் ஃபாலோ அப் ஆஃப் கார்டியாக் பேஷண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஹவு ஃப்ரீக்வெண்ட் அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவல் வேரியேஷன் இருக்கும். இப்போ ஒரு சில பேஷண்ட் வந்து ஹார்ட் பம்பிங் ரொம்ப வீக்காக இருக்கும், அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட் ஃபாலோ அப் இருக்கும். ஒன்ஸ் இன் அ மந்த் ஆர் ஒன்ஸ் இன் 2 months அந்த மாதிரி வர சொல்லுவாங்க டாக்டர். ஸோ உங்கள் டாக்டருக்கு தெரியும் ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி யூ ஷுட் கம் அப்படிங்கிறது. ஸோ யூ வில் ஹேவ் டு ஃபாலோ இட் அப் அக்கார்டிங் டு த டாக்டர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே. பட் பீரியாடிக் ஃபாலோ அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 6 months யூ ஹேவ் டு விசிட் அ கார்டியாலஜிஸ்ட், கெட் யுவர் செல்ஃப் செக்ட் அப் அண்ட் அட்ஜஸ்ட் யுவர் மெடிசன்ஸ். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஏன்னா ஒரு தடவை ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு, எனக்கு ஸ்டென்ட் வச்சுட்டாங்க, அதோட முடிஞ்சு போடல. ஓகே. பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு பி அ கண்டினியூஸ் அஃபேர். Okay. If you don't follow it up periodically and take medicines regularly, theoretically இந்த ப்ராப்ளம்ஸ் திரும்ப வரலாம். ஓகே. ஓகே. the chances of getting a reblockade இல்லை மற்ற இரத்த குழாய்களில் ஏதாவது பிளாக் ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. ஸோ அதனால் யூ நீட் ஃப்ரீக்வெண்ட் ஃபாலோ அப். நார்மலாக சர்ஜரி பண்ண பேஷண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஃபாலோ அப் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். பைபாஸ் பண்ண பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே. ஆரம்பத்தில் வந்து ஒரு 6 weeks ஒன்ஸ் வர சொல்லுவோம். அதுக்கப்புறமா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வி மேக் இட் ஒன்ஸ் இன் அ இயர். வருஷத்துக்கு ஒருக்கா செக்அப் பண்ணிட்டா போகிறோம் பைபாஸ் பேஷண்ட். அன்லஸ் தே ஹேவ் எனி ப்ராப்ளம்ஸ் இன் பிட்வீன் தே நீட் டு விசிட் அ டாக்டர். ஓகே. சப்போஸ் யூ ஹேவ் எனி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் லைக் சுகர் இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது, கொஞ்சம் ஃப்ளக்சுவெண்ட்டாக இருக்குது பிளட் ப்ரெஷர்ஸ் சுகர்ஸ் எல்லாமே, தென் யூ நீட் டு விசிட் யுவர் ஃபிசிஷியன் ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ தட் யூ கீப் எவ்ரி திங் அண்டர் கண்ட்ரோல். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ த ஃபாலோ அப் ஆஃப் அ கார்டியக் பேஷண்ட் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபைன். ஸோ சாரி. அப்புறம் பைபாஸ் சர்ஜரி சொல்கிறீங்கல்ல டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். Bypass surgery it is one of the approved methods of treatment of blocks in the blood vessels which supply the heart. Okay. Heart attack வந்துருச்சு, multiple blocks இருக்கு அப்படின்னா, suppose you are a diabetic, so bypass will be a preferable option. ஓகே. Long standing benefits நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால. பட் இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் ஸ்டென்டிங் எல்லாம் ஆஞ்சியோபிளாஸ்டியில் வந்து மல்டிவெசல் ஆஞ்சியோபிளாஸ்டி இஸ் ஆல்சோ பாசிபிள். ஓகே. ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் வேரியேஷன் இருக்கும். எந்த பேஷண்ட்டுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறது, எந்த பேஷண்ட்டுக்கு பைபாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் வேரியேஷன் இருக்கும். எல்லாருக்கும் எல்லா ப்ரொசீஜரும் பண்ண முடியாது. ஓகே. பைபாஸ் சர்ஜரி பண்ணுற பேஷண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவோன்னா, அந்த பிளாக்கை பைபாஸ் பண்ணி வி கிரியேட் அ நியூ பாத்வே ஃபார் த பிளட் டு கோ டு த ஹார்ட் மசில். அவ்வளோதான். திஸ் இஸ் பைபாஸ். ஓகே. ஸோ இது வந்து பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிற சர்ஜரி. நவ் த டெக்னிக் ஹேஸ் ரியலி இவால்வ் நவ். முதல்ல எல்லாமே வந்து பைபாஸ் பம்பில் போய் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே வந்து பீட்டிங் ஹார்ட் சர்ஜரின்னு சொல்லுவோம், ஆஃப் பம்ப் பைபாஸ் சர்ஜரின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் பைபாஸ் சர்ஜரி இஸ் வெரி ஹியூஜ் அண்ட் த பெனிஃபிட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி குட். Okay. So if your doctor recommends a bypass surgery for you, you will have to undergo that because he feels that it is nothing to worry about it. Okay. Any surgery will carry some risk. So அதே risk இதுலயும் இருக்க தான் செய்யும். But benefits of a bypass surgery in a deserving patient is definitely high. ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஐ எம் குமரகுருபரன், ஜே குமரகுருபரன், ஹெட்மாஸ்டர் ஆஃப் பூண்டே ஸ்கூல், ரிசைடிங் அட் தஞ்சாவூர். ஸ்பீக்கிங் டு யூ சார். ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க சார். வணக்கம், தேங்க்யூ சார். வணக்கம் சார், சொல்லுங்க. ஜனவரியில் சார் எனக்கு வந்து ஆஞ்சியோபிளாஸ்டிக் பண்ணது சார். ஓகே. அப்புறம் ஏப்ரல் 5th வந்து ஏப்ரல் 1st அன்னைக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டேன் சார். இன் பிட்வீன் த டைம் வந்து எனக்கு சீசர் வந்து 13 days கோமா ஸ்டேஜில் நான் மெடிக்கேஷன்ல இருந்தேன், உள்ளூர்ல ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் சார். ஓகே. அப்போலோ ஹாஸ்பிட்டலில். இப்போ வந்து இப்போ எனக்கு வந்து நல்லா ஒரு 2 kilometers வாக்கிங்லாம் நல்லா போயிட்டு இருந்தேன். ஓகே. இப்போ ஒரு லாஸ்ட் 1 month அதனால அவ்வளோ ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்தால் ஒரு பேர்னிங் சென்சேஷன் தொண்டையில் வருது. ஓகே. அப்புறம் ஒரு சாக்லேட் வாயிலிட்டு ஒரு கேண்டி உள்ள போட்டோம்னா அந்த இது சப்சைட் ஆயிடுது. ஓகே. இப்போ வந்து இஸ் இட் கனெக்டட் வித் ஹார்ட் ப்ராப்ளம் அப்படிங்க? உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா சார்? உங்களுக்கு டயபெட்டிக் கிடையாது சார். டயபெட்டிக் கிடையாது. இப்போ சர்ஜரி முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது? சர்ஜரி முடிஞ்சு January 1st சார். எனக்கு January 1st ஆச்சு. ஓகே. இப்போ ஒரு தடவை நடக்கும்போது அந்த பர்னிங் சென்சேஷன் வருதுங்களா த்ரோட்டில்? ஒரு கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நடந்தானே வருது. நீங்கள் திரும்ப டாக்டர்கிட்ட விசிட் பண்ணுங்கள் சார். டாக்டர்கிட்ட திரும்ப செக் பண்ணி பாருங்கள். மேபி இஃப் நெசசரி ஒரு எக்கோவும் ட்ரெட்மில்லும் மட்டும் பண்ணி பாருங்கள். டிஎம்டி பண்ணி அதில் எதுவும் வேரியேஷன் இருந்ததுன்னா தென் யூ மே நீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் மெடிசன்ஸ் ஆர் ஃபர்தர் இவாலுவேஷன். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா?
நான் திருவள்ளூர்ல இருந்து சுமதி பேசுறேன் சார். ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேளுங்கம்மா. ஓகே சார். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு வந்து ஹார்ட் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க சார். ஓகே, எதுக்காக பண்ணாங்க? அது அடைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணாங்க சார். ஓகே. எனக்கு வயசு வந்து 38 சார். ஓகே. அது வந்து இப்போ வந்து பண்ணி முடிச்சு 5 மந்த் முடிஞ்சிச்சு சார். சரிங்க. ஆனா இப்போ வந்து லெஃப்ட் சைடு வந்து ஷோல்டர் பிடிச்சிக்கிட்டே இருக்கு சார். பேக் சைடும் வலிக்குது சார் அதே சைடுல. ஓகே. ஹார்ட்டும் வந்து பாரமா இருக்கிற மாதிரியே இருக்குது அந்த சைடு. ஓகே. அது மாசம் மாசம் செக்கப்புக்கு போனா இசிஜி மந்த்லி 1 டைம் எடுத்துறோம். ஓகே. அது எடுத்தா அது நார்மலா வருது. நார்மலா வருது சார். அதனால வந்து டேப்லெட் கண்டினியூ பண்ணுமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். ஓகே. அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்குது சார். அதனால கேட்குறேன் சார். இப்போ பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணாங்களா இல்லை ஹார்ட்ல ஹோலோ வால்வ் எதுக்காக சர்ஜரி பண்ணாங்களாமா உங்களுக்கு? இல்ல சார், பைபாஸ் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் சார். பைபாஸ். நார்மலாக பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு இந்த லெஃப்ட் ஷோல்டர் பெயின் வந்து கொஞ்சம் காமனாக வருமா. அதுக்கு வந்து அந்த நெஞ்சு கூடில் இருக்கிற ஒரு ரத்த குழாயை வந்து பைபாஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒரு சில பேருக்கு இந்த சிம்டம் இருக்கலாம். ஸோ அது இருந்ததுன்னா ஃபிசியோதெரப்பி பண்ணால் சரியாயிடும். இது இஃப் அட் ஆல் அந்த பர்டிகுலர் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா இது வந்து உங்கள் டாக்டர் எப்படி சொல்கிறாரோ அந்த மாதிரி கன்சல்ட் பண்ணி பண்ணுங்கம்மா. நீங்கள் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார், விழுப்புரம் மாவட்டத்தில் பேசுகிறேன். உங்கள் பேர் சார்? ஞான செல்வம் சார். ஓகே, டாக்டர் இருக்காரு, உங்களோட சந்தேகத்தை கேளுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். அம்மாவுக்கு வந்து வயசு 45 சார். ஓகே. அவங்களுக்கு வந்து உமானால எதுவும் இல்லை, நெஞ்சு அதாவது திடீர்னு நினைச்சா வந்து உடம்புலாம் வந்து ஆடுது, அப்படியே சில்லுன்னு ஆயிடுச்சு சார். ஓகே. ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு என்ன பண்ணாலும் நெஞ்சில் ஏதோ ஹார்ட்ல ஏதோ ஒரு இடத்துல அடைப்பு இருக்கு. ஓகே. அது மாத்திரை மருந்து எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா சாப்பிட்டு இருக்காங்க சார், மாசம் மாசம். சரிங்க. அது வந்து கண்டினியூா வந்து அதை சாப்பிடணுமா இல்ல அது நிறுத்தலாம்? அதனால வந்து வயிறு இந்த மாத்திரைங்க சாப்பிடுறதுனால வயிறு உப்பல செரிமானம் அடைய மாட்டுது அப்படின்னு சொல்றாங்க சார். இல்ல 45 இயர் ஓல்டுன்னு சொல்றீங்க. சுகர் பிபி ஏதாவது இருக்கா இவங்களுக்கு? லோ பிபி இருக்கு சார், இப்ப நார்மலா இருக்கு சார். சர்க்கரை நோய் கிடையாது? சர்க்கரை இல்ல சார். சர்க்கரை கிடையாது. இவங்களுக்கு இதே மாதிரி பர்சிஸ்டண்டா சிம்டம்ஸ் இருந்துட்டே இருக்குன்னா மேற்கொண்டு இவாலுவேட் பண்றது நல்லதுங்க. ஃபர்தர் செக்அப்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கோ டெஸ்ட், ட்ரெட்மில் எல்லாம் பார்க்கணும். இதில் எதுவும் வேரியேஷன் இருந்ததுன்னா ஒருவேளை ஆஞ்சியோகிராம் தேவைப்படலாம். அடப்பு இருக்கா இல்லையாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மருந்து சாப்பிட்றது நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். டாக்டர், இப்போ பொதுவாக ஸ்மோக்கிங்னால வருது கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்றாங்க. ஸ்மோக்கிங் மட்டும் கிடையாது, ஸ்மோக்கிங் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் இல்லையா? பட் நீங்கள் அதை குவிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு தடவை வந்துச்சுன்னா குவிட் பண்ணணும் சொல்கிறீங்க. பட் செயின் ஸ்மோக்கர்ஸ் அவங்க வந்து ஒரு வேலிடாக ஒரு ரீசன் ஒன்று வச்சுப்பாங்க, நான் உடனே விட்டால் எனக்கு வந்து இல்லை அப்படி கிடையாது சார். சி வித்ட்ரால் சிம்டம்ஸ் வந்து எனி ஹேபிச்சுவேஷன் வில் ஹேவ். ஸ்மோக்கிங்காக இருந்தாலும் ஆல்கஹால் இருந்தாலும் you are addicted to some drugs also, you will have some withdrawal effects. கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ நிக்கோட்டின்லேயும் கண்டிப்பாக அது இருக்க தான் செய்யும். பட் யூ நீட் டு ஹேவ் தட் வில் பவர் ஆர் யூ டைவர்ட் யுவர் அட்டென்ஷன் டு சம்திங் எல்ஸ். அந்த மாதிரி பண்ணணும். நிக்கோட்டின் கம்ஸ், பேச்சஸ் எல்லாமே இருக்குது. பட் அது எல்லாமே வந்து மெடிக்கல் சூப்பர்விஷனில் தான் பண்ண முடியும். ஓகே. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் எ பர்சன் டிசைட்ஸ் டு குவிட், ஹி ஹாஸ் டு குவிட். இந்த டேப்பர் பண்ணி கொஞ்சமாக குறைச்சி நிறுத்துறேன் அதெல்லாம் சும்மா. அதுதான் நான் கேட்க பர்சன் இஃப் எ பர்சன் டிசைட்ஸ் டு குவிட், ஹி ஹாஸ் டு குவிட். ஓகே. அது குறைச்சி நிறுத்துறேன் அப்படிங்கிறதெல்லாம் முடியாது, ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். ஒரு சிகரெட்டாக இருந்தாலும் 10 சிகரெட்டாக இருந்தாலும் ஹார்ம்ஃபுல் தான். ஓகே. ஓகே. ஸோ இட்ஸ் பெட்டர் டு லீவ். ஒன்ஸ் யூ நோ தட் யூ ஹேவ் அ ஹார்ட் ப்ராப்ளம், இட்ஸ் பெட்டர் நாட் டு ஸ்மோக் அட் ஆல். ஓகே. பட் இஃப் அட் ஆல் யூ ஸ்மோக், யூ பெட்டர் டு குவிட். ஓகே, தட்ஸ் இம்பார்ட்டன்ட். பொதுவாக நெஞ்சு வலி அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் எய்ட் மெஷர் மாதிரி என்ன பண்ணணும் டாக்டர்? இப்போ என்ன பண்ணணும் அவங்க உடனே? எல்லா நெஞ்சு வலியும் ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஓகே. பட் ஒரு ஏஜ் கிரைட்டீரியா, சம் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வி ஆல் நோ தட் எங்கர் ஏஜ்லேயும் ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து 40s 50s above that you have some vague discomfort. நெஞ்சு வலி இருக்குது, கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்குமா, ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குமா, எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. மசில் ரிலேட்டட் பெயின் கூட இங்கே தான் வலிக்கும். பட் persistent, it is nagging and it is disturbing your routine activities, better to seek medical help. நான் சொன்ன அந்த கிளாசிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பெயின் இருந்ததுன்னா உடனே ஆஸ்பத்திரி போயிடணும். ஓகே. யூ கோ டு த நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல், தட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஷோல்டர் அதெல்லாம் சேர்த்து வலிக்கும். அந்த ஹெவினஸ், ஸ்வெட்டிங், டிஃபிகல்ட்டி இன் ப்ரீதிங் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கோ டு த நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல். ஓகே. எல்லாருமே வந்து யூ கேனாட் பி கோயிங் டு டெர்ஷரி கேர் ஃபெசிலிட்டி. ஓகே. சரிங்களா? டெர்ஷரி கேர் ஃபெசிலிட்டினா எல்லா கார்டியக் ஃபெசிலிட்டிஸோ ஐசியூ இருக்கிற பக்கத்தில் இருந்தீங்கன்னா யூ ஆர் லக்கி. ஓகே. இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ ஃபெசிலிட்டி, கோ டு த நியரஸ்ட் நர்சிங் ஹோம். அட்லீஸ்ட் யூ வில் பி சேஃப் தேர். ஓகே. நம்ம எமர்ஜென்சி மெடிகேஷன்ஸ், ஆக்சிஜன் தேவையான மெடிசன்ஸ் கொடுக்கறதுக்கு டாக்டர் இருந்தால் போகிறோம். கொடுத்துட்டு தே கேன் பி ஷிஃப்டட் டு அ ஹையர் சென்டர் ஃபார் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? கல்லூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறோம், ஜானகின்னு சொல்லிட்டு. ஓகே, டாக்டர் இருக்காங்க, பேசுங்கம்மா. சரிங்க சார். சார்
வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் எங்க வீட்டுக்காருக்கு வந்து 2 இயர்ஸ் பேக் வந்து ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் வந்துச்சு. லெஃப்ட் சைடு கேங்ல ஒரு ஹேமரேஜ் வந்துச்சு. ஓகே. இப்போ இந்த 2 இயர்ஸா வந்து நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தோம் நியூராலஜிஸ்ட் பார்த்து. ஆனா இப்போ அவங்க கார்டியோ வந்து ரெஃபர் பண்ணிட்டாங்க. ஓகே. அப்ப பார்த்தது எக்கோ டெஸ்ட்ல வந்து ஏகைனடிக் ஆக்சிஜனேட்டிவ் ஹார்ட் டிசீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா ப்ராப்ளம் இல்ல, ஹார்ட் டாக்டர் தான் சொல்லிட்டு ப்ராப்ளம் இல்லன்ட்டாரு. ஓகே. ஆனாலும் பிபி கண்ட்ரோல்டா இருக்க மாட்டேங்குது அவருக்கு. அந்த ரேட் வந்து 1.4 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தென் 2:1 கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆனா அவர் வந்து ப்ராப்ளம் இல்லன்னு சொல்லிட்டு நியூரோக்கு அனுப்பிட்டாரு. ஓகே. இப்போ ஆனா பிபி கண்ட்ரோல்டா இல்ல, அவருக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கு. வேற ஏதாவது பாக்கணுமாங்க சார்? இல்ல பிபி கண்ட்ரோல்ல இல்லன்னு சொல்றீங்களா? பிபி ஆமாங்க சார். சடனா வந்து 180 ரைஸ் ஆகிடுது. ஓகே. அப்புறம் பிசியோதெரபி எக்ஸசைஸ் செஞ்சிட்டு இருக்காரு. இருந்தாலுமே அவருக்கு வந்து அந்த பிபி வந்து கண்ட்ரோல்டாவே இல்ல. ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா கார்டியாலஜிஸ்ட் பார்க்கும்போது எதுவும் இல்லன்ட்டாரு. அவர் ப்ராப்ளம் வந்து நல்லா தான் ஃபங்க்ஷன். பிளட் பிரஷர் அன்கண்ட்ரோல்டா இருந்ததுன்னா அதனால கொஞ்சம் லேசா ஹார்ட் அஃபெக்ஷன் இருக்கும்மா. மசில் திக்னஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் பிபியை வந்து நான் இப்போ ஏற்கனவே ஒரு தடவை இன்ட்ராசெரிப்ரல் ஹெமரேஜ் வந்திருக்கிறதுனால பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா திரும்ப அந்த ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் மெடிசன்ஸை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்கள் திரும்ப கார்டியாலஜிஸ்ட்டை கேளுங்க, பிபி மெடிசனை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், பொதுவாக இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட் வந்து ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் ரிக்கவர் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நாளில் அவங்க வந்து நார்மல் ஆக்டிவிட்டிக்கு வந்து ரெஸ்யூம் பண்ணலாம் டாக்டர்? இது வந்து இட்ஸ் a வெரி காமன் கொஸ்டின் which everybody asks. ஓகே. ஆஃப்டர் ஹார்ட் அட்டாக் என்ன பண்ணலாம் டாக்டர்? ஓகே. ஏன்னா பிகாஸ் ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து இட் ஹஸ் பிகம் ஏஜ் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா குறைஞ்சி போச்சு. பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் தே டெவலப் cardiac related issues. 40 வயசில் ஒருத்தர் ஆக்டிவ் பர்சன் who is the only earning member of the family, suppose he has a heart attack, he undergoes treatment, recover ஆயிட்டாரு, recuperation, rehabilitationலாம் முடிஞ்சாச்சு, இப்போ மெடிசன்ஸ் தான் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கார். when can he get back to his normal activities like going for work, other activities, physical activities எல்லாமே எப்போ ஆரம்பிக்கலாம்? அப்படி நார்மலாக வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் ரிலேட்டட் ப்ராப்ளம் அதிலிருந்து ரெக்கவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் ஆஃப் மசில் டேமேஜ், ஹார்ட்டுடைய பம்பிங் எந்த அளவு வீக்காக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வி வில் அட்வைஸ் அ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஜென்ரலி இப்போ ஹார்ட் பம்பிங் ஓரளவு ப்ரிசர்வ் ஆகிருக்கு, சர்ஜரி முடிஞ்சாச்சு, சர்ஜரியிலேருந்து ரிகூப்பரேஷன் பைபாஸ் சர்ஜரின்னு பண்ணோம்னாலே அட்லீஸ்ட் ஒரு 2 months வி அட்வைஸ் ரெஸ்ட், 6 to 8 weeks, because for the sternal wound to heal, it's an artificial fracture which we induce for accessing the heart. ஸோ அதெல்லாம் ஹீல் ஆகிறதுக்கு ஒரு 8 வாரம் ஆகும், 2 மாதம் டைம். ஸோ 2 months ஜென்ரலி வி அட்வைஸ் ரெஸ்ட் ஃபார் அ பேஷண்ட். ரெஸ்ட்னா கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் கிடையாது. அவாய்ட் அன்டியூ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லைக் பெண்டிங்கு, அப்புறம் வேகமாக ஓடுறது, வேகமாக ஸ்டேர்ஸ் ஏறுறது, இமோஷ்னல் டிஸ்டர்பன்சஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். இஃப் இட்ஸ் கோயிங் டு பி an angioplasty, ஸ்டென்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஒரு 10 நாள் to 2 weeks, 10 days to 2 weeks டைம், they can resume their regular activities like going to office ஜாப்னா பண்ணலாம். பட் மேனுவல் லேபர் அந்த மாதிரி people வந்து to resume their activities they also will need some time. ஓகே. ஸோ ஆஃப்டர் ஹார்ட் அட்டாக் ஒரு ஆர்பிட்ரரியாக சொன்னோம்னா ஆஃப்டர் ஹார்ட் அட்டாக் ஒரு 6 weeks வரலையும் ரெஸ்ட்டில் இருக்கிறது நல்லது. அட்டாக் வந்து நம்ம ப்ரொசீஜர் பண்ணியிருந்தோம்னா. ஓகே. பைபாஸ் சர்ஜரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கிறது நல்லது ஃபார் த wound to heal completely. Suppose it is going to be ஒரு patient vague chest pain, you do an angiogram, find out a block, you fix it by an angioplasty stent பண்ணி அவங்க வந்து ஒரு 1 week 10 daysலேயே they can resume their normal activities because heart muscle intact-ஆக இருக்குது. அதனால் they can get back to their normal activities. ஓகே. ஸோ நார்மல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு நான் சொல்கிறது வந்து ஆஃபீஸ் போகிறது வர்றது, வாக்கிங், ரெகுலர் வாக்கிங், இதெல்லாமே ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் question will be regarding sexual activity in a sexually active people, whether it is a male or a female. Normally we advise 6 to 8 weeks of abstinence from sexual activity and then they can resume their sex, because this is one topic where people are a little bit
inhibitory in asking. Okay. So another 6 to 8 weeks will be a reasonably good time for recuperation from a heart problem, and then they can resume their activities. ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்? சார் நான் பட்டுக்கோட்டையிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன் சார். ஓகே, டாக்டர் இருக்காரு, பேசுங்க சார். பேசுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மணிகண்டன், சொல்லுங்க. சார் என்னோட அப்பாவுக்கு வந்து வயசு 49 ஆகுது. ஓகே. அவங்களுக்கு வந்து இரைப்பையில் ஓட்டன்ட்டு சொல்லிட்டு பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணேன் சார். சரிங்க. ஆப்ரேஷன் பண்ணி 3 வருஷம் ஆகுது சார். ஓகே. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்குள்ள ரொம்ப சிரமப்படுறாங்க. ஓகே. வயிறு வந்து உப்புன மாதிரியே இருக்கு. ஆஹா. நடக்கையில் அந்த ஒரு தள்ளாட்டம் இருக்கு சார். என்ன 49 தான் ஆகுது வயசு இல்லையா? ஆமாம் சார். எங்க ஓட்டன்னு சொன்னீங்க? இரைப்பை இல்லையா? இரைப்பையில. ஓகே. இது கேஸ்ட்ரோ எந்த சர்ஜரி பண்ணாங்க? எங்க சர்ஜரி பண்ணாங்க இது? தஞ்சாவூர் ரோகிணி ஹாஸ்பிட்டலில் சார். ஓகே. கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் பண்ணாங்களா? சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் பண்ணாங்களா? சர்ஜிக்கல் தான் சார் பண்ணாங்க. இல்லை கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் பண்ணாங்களா? யார் பண்ணாங்க சர்ஜரி இது? சர்ஜரி வந்து ராமுங்கிற குடல் நோய் சம்பந்தப்பட்ட டாக்டர். இந்த வயிறு வீக்கம் எதனால் இருக்குன்றது உங்கள் டாக்டர் திரும்ப பாருங்கள் சார். ப்ரோட்டீன்ஸ் உடம்புல கம்மியாக இருந்தால் கூட அந்த மாதிரி இருக்கலாம். ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் சொல்லுவோம், அதை பாருங்கள். வயிறு கல்லீரல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? கல்லீரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. ஒருவேளை வயிறு வீக்கமாக இருந்ததுன்னா நீர் கோத்துருந்தா கூட அந்த மாதிரி நடந்தால் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும், கால் வீக்கம் வரலாம். உங்கள் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி டாக்டர் திரும்ப பாருங்கள் சார். நீங்கள் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ ஹலோ சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? சார் பெங்களூர்லேருந்து முருகன் சொல்லி சார். ஓகே, டாக்டர் இருக்காரு, உங்களோட சந்தேகத்தை கேளுங்க சார். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் முருகன், சொல்லுங்க சார். எனக்கு வந்து 8 இயர் பேக் வந்து அயோரோட்டிக் வால்வு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அந்த வால்வு வந்து எவ்வளவு இயர் வரைக்கும் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கு? இது என்ன வால்வு வச்சிருக்காங்க சார் உங்களுக்கு? மெக்கானிக்கல் வால்வு வச்சிருக்காங்களா? இல்ல, சென்ஜூட் வால்வு அப்படி. சென்ஜூட்ஸ் மெக்கானிக்கல் வால்வு. ஓகே. மருந்து ஒரு பிளட் தின்னிங் டேப்லெட் சாப்பிட்றீங்களா டெய்லி சாயங்காலம்? ஆமா சார், வார்ஃப் 5 mg. ஓகே. வார்ஃப் மாத்திரை கரெக்டாக சாப்பிட்டுக்கிட்டு அந்த ப்ரோத்ராம்பின் டெஸ்ட் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறீங்க? அது சார் அது வந்து அதான் ஒரு 1.5 மந்த்துக்கு 1 டைம், 2 மந்த்துக்கு 1 டைம் இந்த ஐஎன்ஆர் டெஸ்ட் எடுத்துக்கிறேன். அந்த ஐஎன்ஆர் டெஸ்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அது கரெக்டாக 2.5 to 3ல மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த வால்வுடைய டியூரேஷன் வந்து லைஃப் லாங் இருக்கும், பிரச்சனை இருக்காது. ஓகே. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஐ திங்க் காலர் இல்லைன்னு நினைக்கிறேன் டாக்டர். டாக்டர், இப்போ பொதுவாக வந்து ஹார்ட் அட்டாக் வந்தவங்க வந்து மென்டலி தே கோ வீக். ஸோ மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் டாக்டர்? தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. சாரி. The counseling for patients who have had a heart problem or who have had a bypass surgery, younger age, இப்போ 40 வயசில் நம்ம எல்லாம் வேலை பார்த்துட்ருக்கோம். We have a heart attack and definitely mentally you will be down. என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறது. So they need to be counseled regarding resuming their normal activities. They can get back to normalcy over a period of time. இண்டிவிஜுவல் வேரியேஷன் இருக்கும். ஒரு சில பேர் 2 மாதத்தில் நல்லா ஆகிட்டு ஜம்முன்னு எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. பைபாஸ் சர்ஜரி பண்ண பேஷண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், 6 months. இந்த பெயின் டாலரன்ஸ்னு ஒன்று இருக்குது. வலி இருக்க தான் செய்யும். பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்ஸு கண்டிப்பாக கொஞ்சம் பெயின் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த வலி பொறுத்துக்கிற திறமை வந்து ஒரு இண்டிவிஜுவல் வேரியேஷன் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நல்லா பொறுத்துப்பீங்க, எனக்கு கொஞ்சம் சென்சிட்டிவாக இருந்தேன்னா ஐ மே டேக் அ லாங்கர் டைம் ஃபார் ரெக்குபரேஷன். பட் மென்டலி ஆல்சோ பீப்புள் வில் பி டவுன் ஆஃப்டர் அ கார்டியக் ரிலேட்டட் இஷ்யூ. பட் அவங்களுக்கும் வந்து they need a little bit of counseling. Okay. And there are health counselors. Most of the corporate hospitals have such counseling people who go to the patient, sit by their side and discuss with them regarding their problems, how to go about futureல வந்து அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும், கார்டியக் ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாம் there are counselors for that. And there are certain medications which help in getting back their normalcy also, that those also can be tried. Okay. But most of them get back to normalcy. Okay. இப்போ ஜெனட்டிக்காவும் இந்த ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ இந்த பர்சன் இஸ் வெரி ஆக்டிவ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவங்களுக்கு ஜெனட்டிக்கலாக அது வர சான்சஸ் இருக்கா? தியரட்டிக்கலி வரலாம் சார். நம்ம எவ்வளோ தான் ஆக்டிவாக இருந்தாலும் சப்போஸ் ஃபாதர் மதர் 2 பேருக்குமே கார்டியக் ப்ராப்ளம் இருக்குது, சுகர் ரன்ஸ் இன் யோர் ஃபேமிலி. ஓகே. அண்ட் மோர் சான்சஸ் தட் யூ வில் ஆல்சோ பி ஒன் ஆஃப் தோஸ் விக்டிம்ஸ் ஆஃப் தீஸ் டிசீசஸ். ஸோ இஃப் அட் ஆல் அப்படி ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு நமக்கு we can anticipate, we know the risk factors. That is what is called
ரிஸ்க் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் சொல்லுவோம். ஓகே. நீங்கள் ஹை ரிஸ்கில் இருக்கீங்களா, இன்டர்மீடியட் ரிஸ்கில் இருக்கீங்களா, லோ ரிஸ்கில் இருக்கீங்களா, ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸை வந்து வி கேன் ஸ்ட்ராட்டிஃபை தம். ஓகே. டிபெண்டிங் ஆன் தட், if you change your lifestyle and you practice healthy living habits, the possibility of a heart disease or a cardiovascular disease occurrence can be postponed. Okay. வருமா வராதா அப்படிங்கிறதெல்லாம் very difficult to predict. Actually nobody can predict that. Whether you will have a heart problem, I will have a heart problem, nobody can say. Anybody can have. இப்போதைக்கு அப்படி தான் இருக்கு. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்றது தான் பார்க்குறோம். தட் இஸ் எக்ஸாக்ட்லி த தீம் ஆஃப் திஸ் வேர்ல்ட் ஹார்ட் டே திஸ் இயர்ஸ். ஸோ ஹவு டு வி create more public awareness about these issues and ways to prevent these problems. ஜெனட்டிக்காக இருந்ததுன்னா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகே. அது வர ஏஜை வந்து நம்ம போஸ்ட்போன் பண்ணலாம் by adopting healthy practices. ஓகே ஃபைன், தொடர்ந்து பேசலாம் டாக்டர். காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். நான் திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன் சார். உங்க பேர் சார்? சார் என் பேர் அன்வர். ஓகே, டாக்டர் கார் பேசுங்க சார். ஹலோ. வணக்கம் அன்வர், சொல்லுங்க. சார் எனக்கு ரெண்டு சந்தேகம் இருக்கு சார். ஒன்னு வந்து எனக்கு பிபி சுகர் எதுவுமே இல்ல. ஓகே. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ஸ்ட்ரெஸ்னால கூட ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரலாம் சார். என்னோட ஒர்க் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கு ஒரு ஒர்க். ஓகே. ஸ்ட்ரெஸ்னால கூட ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. எனக்கு இன்னொரு டவுட் என்ன, அப்படி வர மாதிரி இருந்தா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு இருக்கும் சார்? சிம்டம்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் சார் இருக்கும். ஸ்ட்ரெஸ்னால வர ஹார்ட் ப்ராப்ளத்துக்கும் சுகர் பிபினால வர ஹார்ட் ப்ராப்ளத்துக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. இருக்காது. ஸோ பட் ஸ்ட்ரெஸ் கேன் ப்ரிசிபிடேட் அ ஹார்ட் ப்ராப்ளம். ஆல்ரெடி வந்து சிம்பத்தட்டிக் ஓவர் ஆக்டிவிட்டி தான் ரீசன். இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வந்து ப்ரிசிபிடேட் ஆகுது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யூ ஹேவ் டு ஹேவ் அ கண்ட்ரோல் ஓவர் யுவர் இமோஷன்ஸ். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ட்ரை டு ஸ்லோ டவுன் அ லிட்டில் பெட். கொஞ்சம் ஹாலிடே எடுத்துக்கோங்க. யோகா மெடிடேஷன் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா பண்ணுங்கள். வாக்கிங் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் மோர் டைம் வித் யுவர் ஃபேமிலி. ஸோ இதெல்லாம் வந்து டீஸ்ட்ரெஸ்ஸிங். ஸோ யூ ஹாவ் டு டீஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சுகர் பிபி இல்லாதவங்களுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். மல்டிபிள் ரீசன்ஸ் ஆர் தேர். ஏன்னா நான் சொன்ன மாதிரி மல்டி ஃபேக்டோரியல். ஹார்ட் டிசீஸும் சரி, ஸ்ட்ரோக்கும் சரி, தேர் இஸ் நோ சிங்கிள் ரீசன் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிங்கிள் ரீசன் கிடையாது. ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ் ஆல்சோ கேன் ப்ரிசிபிடேட் அ ஹார்ட் ப்ராப்ளம். யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் யுவர் ஓன் வே ஆஃப் டீஸ்ட்ரெஸிங் யுவர் செல்ஃப். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் தருமபுரி மாவட்டத்துலேருந்து பாலம் பேசுகிறேங்க. எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம். ஓ, டாக்டர் இருக்கார், பேசுங்க சார். சொல்லுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க சார். ஐயா, அந்த மாதிரி எனக்கு 170, 80, 90, 200 வரையும் இருக்குதுங்க. ஓகே. மயக்கம் வருது, ஆனால் வேலை வெட்டி செய்யறேன். டாக்டர்கிட்ட போனால் அவர் ஸ்கேன் போட்டு பார்த்து தான் எதுவுமே இது பண்ண முடியும். நீ ரெஸ்ட்ல இது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் பயமா இருக்குது. அதுக்கு தான் ஸ்கேன் பண்ணி பாருங்க சார். நீங்கள் எக்கோலாம் பண்ணி பாருங்க. இசிஜி எக்கோ பண்ணி பாருங்க. இருதயத்தோட பம்பிங் வீக்காக இருக்கான்றதை பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் பழைய மாதிரி வேலையும் செய்யலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார், நான் தான் பேசுறேன் சார், நந்தகுமார். எங்கேருந்து பேசுறீங்க சார்? தஞ்சாவூர்ல இருந்து சார். ஓகே டாக்டர் இருக்கார், உங்களோட சந்தேகத்துக்கு கேளுங்க சார். வேற யாரோ குறுக்க பேசுனாங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் நந்தகுமார், சொல்லுங்க. பேசுங்க சார். டாக்டர். சொல்லுங்க, டாக்டர் தான் பேசுறேன், சொல்லுங்க. ஐ திங்க் காலர் கட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர். டாக்டர், இப்போது டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது? இப்போ ஒரு கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னா இப்போ பைபாஸ் சர்ஜரி. கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ்க்கு வந்து மருந்து மாத்திரைகள் மூலமாகவும் சரி பண்ணலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். ப்ரிவென்ஷனுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெடிசன்ஸ் டெஃபினெட்லி கோ அ லாங் வே இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ். ரெண்டாவது ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங். அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசணும். ஒரு இரத்த குழாயில் பிளாக் இருக்குது, இல்லை 2 இரத்த குழாயில் பிளாக் இருக்குது, விச் இஸ் சூட்டபிள் ஃபார் அ பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி. அது பண்ணலாம். ஓகே. பலூன் வச்சு பண்ணிவிட்டு ஸ்டென்ட் பண்ணுறது. த அதர் ஆப்ஷன் வில் பி பைபாஸ் சர்ஜரி. பைபாஸ் சர்ஜரின்னா இட்ஸ் ஓப்பன், செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பீட்டிங் ஹார்ட் சர்ஜரியும் இருக்குது, பைபாஸ் பம்பில் போய் பண்ணுற சர்ஜரியும் இருக்குது. ஸோ இந்த இரத்த குழாய்களில் இருக்கிற பிளாக்கை வந்து பைபாஸ் பண்ணி we can create new pathways. These are some approved methods of treatment for heart disease. இரத்த குழாய்களில் பிளாக் வரதுக்கு. ஸோ இதை தவிர ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் சொன்னேன், ரீஹாபிலிட்டேஷன், அதெல்லாமே வந்து இட் ஆல் ஆட்ஸ் டு த ரெகுலர் ட்ரீட்மெண்ட். ஓகே. ஸோ
ஸோ இப்போ செகண்ட் ஹார்ட் அட்டாக் செகண்ட் டைம் வந்ததுன்னா சான்சஸ் ஆஃப் சர்வைவல் எவ்வளோ தூரம் இருக்குது டாக்டர்? செகண்ட் ஹார்ட் அட்டாக்கும் சர்வைவ் ஆகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாட் நெசசரி தட் 2 தடவை அட்டாக் வந்துச்சு 3 தடவை அட்டாக் வந்துச்சு அதனால பிழைக்கல அப்படிலாம் கிடையாது. There are so many people who have had some 3-4 times heart attacks and then still they continue to live with medications and surgeries. But we should try to prevent that second heart attack. That's very important. ரெண்டாவது தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ரீசன்ஸ் ஏதாவது இருக்கும். ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்து டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் மெடிகேஷன்ஸ். இந்த நான் சொன்ன மாதிரி சுகர் கண்ட்ரோல் சரியில்லை, கோயிங் பேக் டு ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ். ஸோ இந்த பழக்க வழக்கங்கள் சரி, ஒரு வருஷம் நல்லா இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பழைய மாதிரி எல்லா வேலைகளும் ஆரம்பிச்சுட்றது. மோஸ்ட் ஆஃப் த டைம் பேஷண்ட் சைடில் ஃபால்ட் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி தே சேஞ்ச் தேர் லைஃப் ஸ்டைல் அண்ட் தே கெட் இன் டு ட்ரபிள். ஓகே. ஸோ இதையும் மீறி செகண்ட் அட்டாக் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாலும் வரலாம். இஃப் இட் இஸ் கோயிங் டு பி அ ஜெனட்டிக் மேக்கப் யூ ஆர் கோயிங் டு கெட் இட். there is definitely treatment for that. Not necessary that second time heart attack வந்தா third time heart attack வந்தா it is dangerous அப்படின்லாம் கிடையாது. Okay. But ஒரு தடவை heart attack வரும்போதும் the risk of the heart muscle getting damaged is more. So அதனால we should aim at preventing these problems. That's very important. Okay, fine. அடுத்த காலர் பார்த்தலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் சார். உங்க பேருமா? என் பேர் சுசிலா. ஓகே, டாக்டர் இருக்காங்க, பேசுங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. என்னுடைய சன்னுக்கு 43 இயர்ஸ் ஆகுது சார். ஓகே. ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னால மிட்ரல் வால்வ் ப்ரொலாப்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. ஓகே. அவன் ஒரு மாதிரி படபடப்பு இதில் சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றான் சிஸ்டத்துல. ஓகே. திடீர்னு படபடப்பு வந்து கை கால்லாம் மரத்து அத மாதிரி வந்தோடனே நாங்க செக் பண்ணும்போது மிட்ரல் வால்வ் ப்ரொலாப்ஸ் இருக்குன்னு சொன்னாரு. ஓகே. பட் நீங்க வந்து இந்த லைவ் ஸ்டைல வந்து மாத்திக்கணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது இப்படி எல்லாம் அட்வைஸ் பண்ணாங்களே தவிர மெடிசன் எங்களுக்கு எதுவும் கொடுக்கல சார். நீங்க இப்ப இதுல சொன்னீங்க மெட்ரல் வால்வ் ப்ரொலாப்ஸ் இதை வந்து ரிப்பேர் பண்ணலாம், நாட் நெசசரி ஃபார் ஆபரேஷன் சொன்னீங்க. பட் மெடிசன் அவர் ரெக்கமெண்ட் பண்ணல சார். அது இல்லைம்மா, மெட்ரல் வால்வ் ப்ரொலாப்ஸ் வந்து எல்லா மெட்ரல் வால்வ் ப்ரொலாப்ஸ்க்கும் ரிப்பேரோ சர்ஜரியோ பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. சரியா? மெட்ரல் வால்வ் ப்ரொலாப்ஸ் எவ்வளோ சிவியரா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். பேஷண்ட்டுக்கு சிம்டம்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அந்த சிம்டம்ஸ் வந்து இந்த மைட்ரல் வால்வ் ப்ரொலாப்ஸ்னால தானா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணும். அது பண்ணோம்னா தான் இவங்களுக்கு சர்ஜரியோ இல்லைன்னா சர்ஜரின்றது வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ரிப்பேராக இருக்கலாம். நான் ரிப்பேர்னு சொன்னது கூட சர்ஜரி தான். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு மெத்தட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு ஸ்பெசிஃபிக் இண்டிகேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு தான் பண்ணணும். எல்லா மைட்ரல் வால்வ் ப்ரொலாப்ஸ் பேஷண்ட்ஸ்க்கும் சர்ஜரி வேணுங்கிறது அவசியம் கிடையாது, மருந்து மாத்திரையும் அவசியம் கிடையாது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஸோ டாக்டர், ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருந்ததுன்னா பேசிக்காகவே ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, டெஃபினெட்லி எஸ். ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஒன்ஸ் யூ ஹேட் அ ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட்டுடைய மசில் கொஞ்சம் பாதிச்சிச்சு அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி அ லைஃப் டைம் அஃபேர் ஃபார் யூ. ஓகே. ஸோ நம்மளால் எந்த அளவு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ப்ராக்டிஸ் பண்ணி இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இல்லை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண முடியுமோ அதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஐ திங்க் நம்ம ஷோட எண்டுக்கு வந்துடும் டாக்டர். இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம நேயர்களுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் உங்களை மற்றும் ஒரு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.